சூர்யா லைட் போட்டியாடா? எங்க கோயில் லைட்டானே. கோயில் லைட்டும் போடணும், இந்த அம்மா வீட்டு லைட்டில் போடணும். அம்மா வீட்டில் தான் கரண்ட் இல்லை. ஆமாம், அம்மா வீட்டில் மின்சாரம் வரட்டும். என்ன செய்கிறாங்க அம்மா? அம்மா போட்டு விடுவோனே. சூர்யா, ஹரி, என்ன செய்கிறீங்க? கடலை வேக வைக்கிறதுக்கு விறகு வச்சு இத்தனை நாளும் இந்த கடலையை வேக வச்சு கூட பிள்ளைகளுக்கு கொடுக்கல. அவங்களாவது வேக வச்சு சனி ஞாயிறுலோட சாப்பிடாம அப்படியே கிடந்திருக்கு. கடலை சாப்பிடல, நீங்கள் வேக வச்சு சாப்பிடலையா? ஏன் சாப்பிடாம வந்திருக்காங்க? பச்சையாகவே சாப்பிட்டீங்களா? அதுவும் நல்லதான், பச்சை தான் ஆரோக்கியம். வேக வச்சு கொடுக்கணும்ப்பா. போதும்ப்பா, பிடிச்சிருச்சு. நீ வேக வச்சு கொடுக்க வேண்டியதானம்மா? பிள்ளைகள்லாம் வருதுங்க, அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட கல்லையை நல்லா சுட சுட. சரிங்கம்மா. வேலைக்கு போயிட்டு வருதுங்க எல்லாம், நல்லா சூடா உப்பு போட்டு வேக வச்சு வந்ததும் கொடுத்தோம்னா பசியோட வரது எப்படி சாப்பிடுங்க. பால் வேற வாங்கியிருக்கோம். இன்னைக்கு இரவு பனிக்கு நல்லா தான் இருக்கும். ஆமா, நல்ல பனி. காய்கறி அறுத்துக்கிட்டே கடலை சாப்பிடலாம். ஆமா, கடலையும் சூடா பாலும். சரிங்கம்மா. அதனால ரெடி பண்ணிட்டு இருக்கேப்பா. நம்ம காட்டு கடலை, ஒரிஜினல் கடலை, எந்த மருந்து விஷம் இல்லாத கடலை. நீ சாப்பிடாதவங்கலாம் வருத்தப்படுவாங்கல்லம்மா? சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இருக்குப்பா. இருக்காம்மா? யாரும் வருத்தப்பட வேணாம், எல்லாருக்கும் கடலை இருக்கு. அம்மா பத்திரமா எடுத்து அவங்கவுங்களுக்குன்னு வச்சிருக்கேன். இது இப்ப வர்றவங்களோட பங்கு, இனிமே வர்றவங்க பங்கும் இருக்கு. எந்த பிள்ளைகளையும் விட்டுட்டு தாய் வந்து ஒன்று கூட எடுத்து சாப்பிட மாட்டேன், எல்லாருக்கும் இருக்கு. பனி இந்நேரமே பனி அடிக்க ஆரம்பிச்சிச்சுமா? கொடைக்கானலை விட கொடைக்கானலில் கூட கம்மியாக இருக்குது. இங்கே சொல்கிறாங்க, அம்மா உங்கள் ரூமில் போய் தூங்கணும், அங்கே பனி கொட்டுது, வெளியில் 7 மணி வரைக்கும் எந்திரிச்சு வர முடியலையா, உள்ளேயே பனி அடிக்குதாம்ப்பா ரொம்ப. 2 போர்வை பொத்தி கம்பளி போட்டு அப்பையும் குளிர் தான். நான் அந்த கல்யாண போர்வை இருக்கிற போர்வை எல்லாத்தையும் போட்டு 4 ட்ரெஸ்ஸு போட்டு அப்படி படுத்துங்க. அப்படி நேரத்தில் ஈரச்சாக்கு போட்டு பார்த்தோம்னு வச்சுக்க, வித்தியாசப்படுத்தணும்லா. இன்னைக்கு பொத்தி விடுறேன்னு சொல்லு. பொத்தி விடுறேன், பொத்தி விடுறேன். சரி, ஆளுக்கு ஒரு மணி நேரம் செக்கப்பு. யாருக்கு குளிருது, யாருக்கு வேமா நடுக்க வருதுன்னு. நான் விளையாட்டுக்கு வரலனே. ஏப்பா? எங்களுக்கு உடம்பு சரியில்லைனே. உடம்பு சரியில்லையா? அண்ணே, மாமா, அங்கிள் எல்லாம் வருது கலவையா. சரிம்மா, இருக்கட்டும். நல்ல சூடான கடலைகள் சாப்பிடுவோம். போய் பாரு சகோதரி, என்ன செய்கிற? சாப்பாடு செஞ்சிட்ருக்கியா? சரிம்மா. உண்மையிலேயே கொடைக்கானல் குளிருதுமா. நாகசக்தி முருகன் அன்னதான ஆலயம் நாகபுரம் வேலப்புரமும் வந்து இப்போ நல்ல பனி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மழை இருக்கிறதுனால பனி அடிக்குதாம்மா, இல்லை எல்லா ஊர்லேயும் பனி அடிக்குமா? மழை சார்ந்து இருக்கு. அதனால பனி. இப்போ நம்ம நாகபுரத்தில் அவ்வளோ பனி இல்லைல்ல? ஆமாம்மா, இங்கே தான் ரொம்ப பனி. பனினாலும் கொடைக்கானல் தோத்துருமா, அவ்வளோ பனி. மலைகளில் அந்த மரங்கள் இருக்கிறதுனால பனிகள் அதிகமாக இருக்குமாம்மா? காற்று அந்த பக்கம் அதிகமாக இருக்கும், மழை அதிகமாக இருக்கும்.